நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த ரமேஷ் அவர்கள் 2016 தேர்தலிலே வெற்றி பெற்ற பொழுது வாக்கு வித்தியாசம் அவருக்கு 14,913 வாக்குகள் கூடுதல். 2021 35,405 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள். 2026 குறைந்தது 1,00,000 வாக்குகளுக்கு மேற்பட்ட வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்து இந்த மண்ணில் தமிழர்தம் உரிமைக்காக, தமிழர்தம் நலனுக்காக, மாநில சுயாட்சிக்காக, நம்முடைய நிதி உரிமை, மொழி உரிமை, மண் உரிமை இவற்றிற்காக போராடுகின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனோடு இணைந்திருக்கின்ற இங்கே இருக்கின்ற அனைத்து தோழமை கட்சிகளும் அவரவர் பங்கை வியர்வையை சிந்தி இருக்கின்ற இயக்கங்கள் அவரது கூட்டணியோடு வெற்றி பெற்று டெல்லியை அதிரச் செய்வோம். 200 தொகுதிகளுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. எதிர்த்து நிற்கின்ற கூட்டணியை பாருங்கள். லேடியா மோடியா என்று கேட்டவர்கள் தலைமையிலே இருந்த அண்ணா திமுக இன்றைக்கு திசைக்கு ஒரு பக்கமாக சிதறி பாதிக்கு பேர் அந்த பக்கம், பாதிக்கு பேர் மீது இந்த பக்கம் என்கின்ற அளவிலே பாஜகவினுடைய அடிமையாக இருக்கின்றது. இன்றைக்கு பீகாரில், மகாராஷ்டிரத்தில் நடந்த கதைதான் அதிமுகவிற்கும். அந்த திட்டத்தோடு தான் டெல்லி பாஜக இங்கே புகுந்து அதிமுகவை அடிமையாக்கி இருக்கின்றது. அவர்களும் அதற்கு விலை போகிவிட்டார்கள். சிஏஏவை எதிர்த்து இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் களம் இறங்கிய பொழுது நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு, மைனாரிட்டிஸிற்கு எதிராக அவர்கள் பக்கம் நின்ற இயக்கம், கட்சி பிளவுபட்டிருக்கின்ற அதிமுக. உதய் மின் திட்டத்திற்கு கையெழுத்திட்டு தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்தது அதிமுக. நீட் தேர்விற்கு விலக்கு வேண்டாம் என்று சொல்லி தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்தது அதிமுக. இப்படி எண்ணிக்கொண்டே போகலாம், அடுக்கிக் கொண்டே போகலாம். அவர்களோடு இன்னொரு புறம் ட்ரையாங்குலர் கண்டெஸ்ட் என்று வல்லுநர்கள் சொல்வது போல நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு உழைத்திருக்கின்ற காளானாக கட்சியை துவங்கி இருக்கின்ற ஒரு நடிகரும் இணைந்திருக்கின்றார் களத்தில். நாம் எவர் குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சென்ற தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கு முன்பாக 500 வாக்குறுதிகள் நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்தார். அந்த 500 வாக்குறுதிகளில் 406 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இங்கு அமர்ந்திருக்கின்ற எவரும் அல்லது நமக்கு எதிரணியிலே இருக்கின்ற யார் வேண்டுமானாலும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் RTIயில் போட்டு இந்த விவரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். அந்த நிறைவேற்றப்படாத திட்டங்களும் ஒன்றிய அரசினுடைய நிதி நமக்கு தராத அந்த போக்கினால் தான் இன்னமும் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றன. இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சரும் இதுவரைக்கும் நான் வந்த பொழுது கொடுத்த வாக்குறுதிகள் இத்தனை நிறைவேற்றி இருக்கின்றேன், இத்தனை திட்டங்கள் இந்த 5 வருடங்களில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் வர இருக்கின்ற 10 ஆண்டுகளில் திராவிட மாடல் 2.0 ஆட்சியிலே மேலும் என்னென்ன திட்டங்கள் செய்யப்படும் என்கின்ற விஷன் ஸ்டேட்மெண்டை தந்திருக்கின்ற ஒரே முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இவற்றை நீங்கள் மக்களிடம் கொண்டு செல்லுங்கள். இந்த தொகுதி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அசைக்க முடியாத கோட்டை என்பதை இந்த முறையும் நாம் மீண்டும் நிரூபிப்போம். நம்முடைய அன்பு தம்பி களம் காணுகின்ற சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த ரமேஷ் அவர்களுக்கு உங்கள் பெருவாரியான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் அனைவரிடமும் சென்று வாக்கு சேகரித்து பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற அன்பான கோரிக்கையோடு நான் அமைகின்றேன். நன்றி.